நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் விசேஷித்த தியானத்தை பார்க்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இஸ்ரவேல் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரைகளையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இந்த வசனத்தை மையமாச்சு தான் நம்ம நீ பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னு சொன்னால், நன்மையாக இருக்கும் தேவக்கரம் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன நன்மையாக இருக்கும் தேவக்கரம்? தேவக்கரம்னா தேவனுடைய கைகள் அர்த்தம். அப்போ அந்த கைகள் எப்படிப்பட்ட கைகள்னா, ஆசீர்வதிக்கிற கைகள், தீர்ப்பு கொடுக்குற கைகள், தண்டிக்கிற கைகள், அரவணைக்கிற கைகள், அல்லது சபிக்கிற ஒரு காரியங்கள், அது அடிக்கிற காயப்படுத்துகிற கரங்கள், காயம் கட்டுகிற கரங்கள் சொல்லி பல விதங்களில் கைகளை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நாம் அந்த தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் சொல்லி வித்தியாசம் பார்க்க போகிறோம்னா, நன்மையாக இருக்கக்கூடிய தேவக்கரம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பல விதங்களில் தேவனுடைய கரத்தை பற்றி வித்தியாசமாக சொல்லப்பட்டிருந்தா கூட, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய கரம் எப்படி பார்க்குறோம்னா, நன்மையாக இருக்கக்கூடிய தேவக்கரம் சொல்லி பார்க்குறோம். நன்மைனா நல்லது செய்யக்கூடிய ஒரு அனுபவம். சரி, இப்படிப்பட்ட நன்மையான தேவக்கரம் அப்படின்னு பார்க்குறோம்ல, இந்த நன்மை செய்யக்கூடிய தேவக்கரம் யாருக்கு நன்மை செய்யக்கூடிய தேவக்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்ன போட்டிருக்குன்னா, எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது என்று. அப்போ தேடக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தான் தேவக்கரம் நன்மையாக இருக்கும், எல்லாருக்கும் அல்ல. அப்போ நன்மையாக இருக்கக்கூடிய தேவக்கரம் தலைப்பை பார்க்குறோம். யாருக்கு நன்மையாக இருக்கக்கூடிய தேவக்கரம்னா, தம்மை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேடாதவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக மாறிடும். இன்னைக்கு இந்த ஒரு தியானத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நன்மையாக இருக்கக்கூடிய தேவக்கரம் சொல்லி பார்க்குறோம். தேடக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தான் நன்மையாக இருக்குன்னு பார்த்தோம். சரி, யார் தேடினாங்க, என்ன மாதிரி நன்மை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எஸ்ராங்கிற புத்தகத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தான் பார்க்கணும். இவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த நிலையில் இருக்கும்போது தேவனுடைய அந்த ஊழியத்தை, ஆலயத்தை கட்டுவதற்காக, அந்த இடிந்து கிடந்த பாழாய் போன காரியங்களை கட்டுவதற்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறது வேற ஒரு ஊர், வேற ஒரு இடம், வேற ஒரு சூழல். ஆனால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் அவர்களுடைய தேடுதல் மனுஷனை அல்ல, அவர்களை தேடுதல் வேற யாரையும் நோக்கி இல்லை, அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். தேவனை தேடி தேடி தங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துகிறார்கள். அப்படி சொல்ல உடனே அப்படி தேடக்கூடிய அந்த நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மை செய்யக்கூடியதாய் இருந்தது. அப்போ நன்மை செய்யக்கூடிய தேவனுடைய கரம் சொல்லி பார்க்குற நாம, இந்த இஸ்ரவேல் காலத்தில் உள்ள ஜனங்கள் தேவனை தேடினபடியினால் அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கரமாய் வெளிப்பட்டது. தேவனுடைய காரியங்களை, ஊழியத்தை, ஆலயத்தை, இடிந்து கிடந்த மதில் சுவர்களை கட்டக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையாக அந்த தேவக்கரம் அவங்களுக்கு வெளிப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட அந்த தேவக்கரம் அப்படி வெளிப்பட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, இடிந்து கிடந்து பாழாய் போன எல்லாவற்றையும் தேவன் கொடுத்த அந்த நன்மையின் கரத்தின் மூலமாய் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேட வேண்டிய பிரகாரம் தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது இடிந்து கிடந்த பாழாய் போன எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் கட்டியிருப்ப முடியும். காரணம், அவர் நன்மை செய்யக்கூடிய கரமாக இருந்து நம்மை நடத்துவார். அப்போ எல்லாருக்கும் அல்ல, தம்மை உண்மையாய் தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்வார். எனவே இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யலாம், வேலை பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய தேவக்கரம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால்
தேட வேண்டிய விதமாய் தேவனை தேடும் பொழுது அது நன்மையாய் கொண்டு வரும். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நன்மையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.